ஓகேம்மா. சரி, இப்போ எழுதின வரைக்கும் போதும். ஏன்னா இப்பதான் 2, 3 பேர் வந்திருக்கீங்க. அதனால இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணி உங்களால முடிக்கிறது கஷ்டம். கிளாஸ் முடிச்சுட்டு எழுதி காமிங்க. பயிற்சி 4.1ல 12வது கணக்கு எழுதிட்டு குரூப்ல போட்டு விட்டுருங்க. ஓகே, நேத்தி நம்ம லாஸ்டா என்ன சம் பார்த்தோம்? ஹோம்ஒர்க் போட்டீங்களா? நேத்தி கொடுத்த ஹோம்ஒர்க்ஸ் போட்டீங்களா எல்லாரும்? ஓகே. குரூப்ல போட்டிருக்கீங்களா? ஓகே, நான் பாக்குறேன். இன்னையோட 4th சாப்டர் முடிஞ்சிருமே. நாளைக்கு என்ன பண்ண போறீங்க? சண்டே தான். நாளைக்கு சண்டே தான். அதுலதான் என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறேன். ஃபுல் டெஸ்ட் எழுத முடியுமா? ஃபுல்லு படிச்சிருவீங்களா? கஷ்டமாச்சேமா. ஃபுல்லும் படிச்சிருவீங்களா? என்ன பண்ணலாம்? இப்ப எந்த பயிற்சி வரைக்கும் வைக்கலாம்? இந்த வீக் நடத்தது மட்டும் பயிற்சி 4.4 மட்டும் இந்த வீக் எழுதுறீங்களா? வேண்டாமா? ஓகே, இந்த வீக் நடத்தது மட்டும் எழுதுங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து 4th சாப்டர் ஃபுல்லு எழுதணும். 4.4 அதோட எடுத்துக்காட்டு செம்ம. கஷ்டமா? ஓகே, எனக்கு அதுல ஓபன் ஆகல, அதனாலதான் இதுல பாத்துட்டு இருக்கேன். ஓகே, நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறது வந்து 5th சம் பார்க்கணும். இன்னைக்கு கரெக்டா 4th சம் வரைக்கும் முடிச்சிருந்தோம். 5th சம் பார்க்கணும். 5th சம் ஈஸி தான். நீங்களே ஆன்சர் சொல்லலாம். எப்படின்னு நீங்களே சொல்லுங்க. நான் கொஸ்டின் காமிக்கிறேன், டயக்ராம் வரைஞ்சு காமிச்சிடுறேன், நீங்களே ஆன்சர் சொல்லலாம். இதுல பாருங்களேன், தொடுகோடு வந்து எஸ்டி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. வட்டத்தினை பி என்ற புள்ளியில் தொடுகிறது. ஓகே, அப்படின்னா எஸ்டின்னு ஒரு தொடுகோடு, ஒரு டான்ஜென்ட் ஒண்ணு வரைஞ்சிருக்காங்க. ஓகே, ஆங்கிள் ஏபிசி. சக்தி ரித்திஷ்கா வந்தா சொல்லுங்க. ஓகேக்கா. இல்ல, ஏன்னா நான் இங்கிலீஷ்ல சொல்றதுக்கு தான் கேட்டேன். இல்லைன்னா தமிழ்ல மட்டுமே நம்ம பாத்துட்டு போயிடலாம். வந்தா சொல்றேன்க்கா. சரிம்மா. ஓகே, நெக்ஸ்ட் ஆங்கிள் ஏபிடி வந்து 65 டிகிரின்னு கொடுத்திருக்காங்க. ஏபி என்பது ஒரு நான் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆங்கிள் ஏஓபி காண்க. இதில் ஓ என்பது வட்டத்தின் மையம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ இதுக்கு நம்ம எப்படி டயக்ராம் வரைய போறோம் அப்படின்னா, எஸ்டின்ற ஒரு தொடுகோடு வரைய போறோம். வட்டம் ஒண்ணு, சென்டர் ஒண்ணு, சாரி, ஒரு வட்டம் ஒண்ணு வரைஞ்சி அதுல சென்டர் மையத்தை வந்து ஓ அப்படின்னு வச்சுக்க போறோம். வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த வட்டத்தை வந்து டச் பண்ற மாதிரி ஒரு தொடுகோடு வரைய போறோம். அதுக்கப்புறமா அதுல வந்து எஸ்டின்னு பேர் கொடுத்துட்டு ஏபிடி ஆங்கிள் வந்து 65 டிகிரியா கொடுத்துட்டு நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா ஆங்கிள் ஏஓபி கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்படி நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. நான் டயக்ராம் வரைகிறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும். நீங்க வேணா அந்த வேர்டிங்ஸை வேணா அதுல படிச்சு பாருங்க. அதுல என்னென்ன சொல்லியிருந்தாங்கன்னு நான் இதுல வரைஞ்சு காமிக்கிறேன் பாருங்க.
வட்டம் ஒண்ணு இருக்கு, அதுல மையம் வந்து O. இப்போ ஒரு தொடுகோடு டேஞ்சன்ட் ஒண்ணு, தொடுகோடு ஒண்ணு போகுது. தொடுகோடுனா வட்டத்தை இப்படி வந்து தொட்டு போகணும். இது வந்து எஸ், இது டி. இது எந்த புள்ளியில வந்து தொடுதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா பி அப்படின்ற புள்ளியில டச் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ முக்கோணத்துல இந்த வட்டத்துல ஒரு நான் ஒண்ணு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அத வந்து ஏபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம கிட்ட கேக்குற ஆங்கிள் என்னன்னா இந்த ஆங்கிள் ஏஓபி, இந்த கோணம் என்னன்னு நம்ம கிட்ட கேக்குறாங்க. இதுல எக்ஸ்ட்ராவா என்ன கொடுத்துருக்காங்கன்னா கோணம் ஏபிடியோட வேல்யூ 65 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். இப்படிதான் டயக்ராம் ஃபர்ஸ்ட் வரைஞ்சு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், இது வந்து என்ன ஆங்கிளாமா இருக்கும்? இந்த இது என்ன ஆங்கிளா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எவ்வளவுமா? சும்மா தெரிஞ்ச சொல்லுங்க. 120. புரியலமா என்ன சொல்றீங்க? 35 இருக்குமா? 35 இருக்கும். ஓகே, வேற? 90. 90 எதுமா? எது 90? இந்த பேலன்ஸ் இது மட்டுமா? இதுவா? ஆங்கிள் ஓபிஏ ஓடுது. ஓகே, வேற? வேற இருக்காது ஏதாவது? சரி, ஓகே. 25. யார் 25 சொன்னது? ஏன் 25? 90ல இருந்து 65 மைனஸ் பண்ணா 25. எப்படி 90ன்னு சொல்றீங்க? இல்ல கரெக்ட் தான், அதான் கேக்குறேன். கரெக்ட், 25 தான் கரெக்ட். ஏன்னா இது வந்து என்ன ஆங்கிள்னா 90, 90 டிகிரி ஆங்கிள் இருக்குமா? இது எப்படி இருக்கு? 90. இதுல வந்து 65 இப்படி இங்க பாதி கட்டாகி போயிருது. அப்படின்னா மீதி எவ்வளவு இருக்கும்? 90 மைனஸ் 65 25, 25. அதுதான் இதோட பேலன்ஸ் ஆங்கிள். ஓகே, இப்போ இது 25னா இது என்னவா இருக்கும்? 20. அதுவும் 25 தான். ஏன் அப்படின்னா ஒரு வட்டத்துல ஆரம் வந்து எல்லா பக்கமுமே எப்படி இருக்கும்? ஈக்குவலா தான் இருக்கும். ஓகேவா? இதுவும் இதுவும் சமமா தான் இருக்கும், ஈக்குவலா தான் இருக்கும். அப்போ ஒரு முக்கோணத்துல 2 பக்கங்கள் சமமா இருந்தா சொல்லியிருக்க இரு சம பக்க முக்கோணம் அப்படின்னு. இரு சம பக்க முக்கோணமா இருந்தா இங்க என்ன கோணம் வருதோ அதே கோணம் தான் இங்கேயும் வரும். ஓகே, அப்ப இங்க 25னா இங்க 25. இப்போ ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? 25. இல்ல, ஓட வேல்யூ ஓ, ஆங்கிள் ஓ. சார் 65. 65 எப்படி சொல்றீங்க? இருக்கு. சரி, இது 25, இது 25 கூட்டினா எவ்வளவு வருது? 50. 50. ஒரு முக்கோணத்தோட 3 பக்கத்தையும் கூட்டினா என்ன வேல்யூ வரும்? 180. இங்க 50 கிடைச்சிருச்சு. அப்ப பேலன்ஸ் எவ்வளவு? 130. அவ்வளவுதான் ஆன்சர். அங்க ஆப்போசிட்ல என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? டான்ல தான். ஓ, உங்களுக்குள்ளேயே நீங்க பேசிட்டு இருக்கீங்களா? இல்லைங்கக்கா, இங்க ஸ்டார்ட் டவுட் கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த கணக்கு பத்தி தாக்கா. சரி, ஓகே, நம்பிட்டேன். அவ்வளவுதான். இந்த சம்ல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? கான்செப்ட் புரியுதா? கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. இதை எப்படி எழுதுறதுன்னு நான் சொல்லித்தரேன். இது 65 கொடுத்துட்டாங்க. அப்போ இது வந்து 25. இது 25னா இது 25. அப்ப முக்கோணத்தோட 3 பக்கத்தை கூட்டினா 180. அதுல 50 போயிருச்சுன்னா பேலன்ஸ் 130. அவ்வளவுதான்.
ஓகே, இப்போ இதை எப்படி எழுதுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்க எப்படி எழுதணும்னா ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ஏபிடி ஈக்குவல் டு எத்தனை டிகிரி? 65 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? நமக்கு வேற என்ன வேணும்? ஆங்கிள் ஏபிஓ வேணும். அப்படின்னா நீங்களாவே சும்மா பிரிச்சு எழுதிக்கலாமா? நீங்க எப்படி எழுதலாம்? 90 மைனஸ் 65 அப்படின்னு கூட எழுதிக்கோங்க. 90 டிகிரில இருந்து 65 மைனஸ் பண்ணணும். அதுக்கு நீங்க ஆங்கிள்ஸ் கூட எழுதிக்கலாம். எப்படின்னா டிபிஏ வேணாம், டிபிஏ எல்லாம் வேணாம். 90 டிகிரி மைனஸ் டிபிஏன்னு கூட நீங்க எழுதிக்கோங்க. டிபிஏன்னு எழுதிட்டு 65 அப்புறமா சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் கழிச்சா எவ்வளவு வரும்? 25. 25. இப்போ ஆங்கிள் ஏபிஓ 25னா ஈக்குவல் டு ஆங்கிள் பிஏஓவும் ஈக்குவலா இருக்கும். அதாவது இந்த ஆங்கிள் 25னா இதுவும் 25 இருக்கும் அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட் இன் ட்ரையாங்கிள் பிஓஏ அப்படின்னு எழுதிக்கோங்க. முக்கோணம் பிஓஏ அப்படின்னு எழுதி அதுல எல்லா பக்கத்தையும் கூட்டினா நமக்கு 180 வரும். அப்ப 3 பக்கமே வர மாதிரி ஆங்கிள் பி, ஆங்கிள் ஏ, ஆங்கிள் ஓ எல்லாமே வர மாதிரி எழுதிக்கோங்க. மியூட் பண்ணிக்கோங்கம்மா டான்ல. ஓகே, பிளஸ் ஆங்கிள் ஓ அப்படின்னு எழுதிக்கோங்க. மூணுத்தையும் கூட்டினா 180ன்னு போட்டுக்கோங்க. அதுல நமக்கு எது தெரியுமோ ரெண்டுத்துக்கும் 25 சப்ஸ்டிட் பண்ணி ஆங்கிள் ஓ ஈக்குவல் டு 180ல 50 மைனஸ் பண்ணா 130 அப்படின்னு எழுத வேண்டியதான். இதெல்லாம் கான்செப்ட் புரிஞ்சுட்டீங்கன்னா நீங்களாவே இந்த சம்லாம் எழுதலாம். ஆனா டயக்ராம் கரெக்டா போடணும். அது ஒண்ணுதான் நீங்க மிஸ்டேக் பண்ணுவீங்க. அதனால கொஸ்டினை படிச்சு டயக்ராம் எப்படி போடுறதுன்னு ஒரு டைம் போட்டு பாருங்க. சரி, இந்த சம்ல யாருக்காவது டவுட் இருக்கா? அக்கா சொல்லுங்கம்மா. அந்த தொடுகோடு போட்டிருக்கீங்கல்ல, ஆமாம்மா. அதை ஏன் சைடுல போடக்கூடாது? சைடுல கூட நீங்க போடுங்க. நீங்க சம்முக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க, அவ்வளவுதான். நீ இப்படி போட்டாதான் இது 65 இது இப்படி கொண்டு வர முடியும் உங்களால. இது 65னா இது 90ன்னு நீங்க அப்பதான் கொண்டு வர முடியும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். குட், நல்ல கொஸ்டின் தான். நம்ம சம்முக்கு ஏத்த மாதிரி டயக்ராம் போட்டிருக்கோம், அவ்வளவுதான். தொடுகோடு எங்க வரைஞ்சாலும் அது தொடுகோடுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நமக்கு ஏத்த மாதிரி நம்ம இதுல வரைஞ்சிருக்கோம். ஓகேக்கா. ஒருவேளை அங்க டிவி ஓடிட்டு இருக்கோ? ஏன் நான் உங்ககிட்டே கொஸ்டின் கேட்கலாம்? நீங்க மட்டும்தான் கேமரா ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க. பார்த்தாலே நீங்க தான் தெரியுறீங்க. அதனாலதான் உங்களையே டார்ச்சர் பண்ணி கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கேன். சரி, நெக்ஸ்ட் சம் போமா? இது வந்து நமக்கு கரெக்டா வரல, அதனால இது வேணும். சரி, நெக்ஸ்ட் பாருங்கம்மா. சிக்ஸ்த் சம் நான் சொல்லி கொடுத்துறேன். இதுல இந்த பொதுமைய ஆரம், இது 7th சம். நீங்க ஹோம்ஒர்க் வச்சுக்கோங்க. ஓகேவா? நேத்தி பார்த்தோம்ல ஒரு மாடல் சம், அதே மாடல் தான். 2 பொதுமையங்கள் சொன்னல, ஒரு வட்டம் இருக்கும், சாரி, ஒரு மையம் இருக்கும், 2 வட்டம் வரைஞ்சிருப்போம். நேத்தி ஒரு மாடல் சம் இதே மாதிரி போட்டோம். அதே மாடல் சம் தான் இந்த 7th சம். இது மட்டும் ஹோம்ஒர்க் போடுங்க. 6th சம் இந்த டயக்ராம் வச்சுதான். இந்த டயக்ராம்ல வந்து என்னென்ன நம்பர் வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதுதான் இங்க வந்து லைனா கொடுத்துட்டு நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்க அப்படின்னா ஏபி இதோட லென்த் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? அந்த வட்டம் மட்டும் கரெக்டா வரையணுமே. இருங்க, நான் ஏதாவது புக் எடுத்துக்கிறேன். ஒரு வட்டம் ஒண்ணு வரைஞ்சிட்டேன். அதுல ஒரு மையம் இருக்கு, அதை வந்து ஓன்னு வச்சிருக்காங்க.
இந்த மாதிரி கோடு இல்ல, இதை நான் வரைஞ்சுக்கிறேன். ஓகே, ஒரு வட்டம் ஒண்ணு இருக்கு, அதோட மையம் வந்து ஓன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஓல இருந்து டி வரைக்கும் 13 சென்டிமீட்டர். ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த ஆரம் ஆரம் எவ்வளவுனா 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்ம கிட்ட ஏபியோட வேல்யூ கேக்குறாங்க. சரி, பில இருந்து ஓ 5 சென்டிமீட்டர் அப்படின்னா இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். நம்ம இப்ப சும்மா ஆர்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கலாம். இந்த ஓல இருந்து ஆர் வரைக்கும் என்ன லென்த்தா இருக்கும்? கரெக்ட், வெரி குட். யார் சொன்னது? வெரி குட்மா, 5 கரெக்ட். இப்போ ஓல இருந்து டி வரைக்கும் 13 கொடுத்துருக்காங்க. இங்க 5 போயிருச்சு அப்படின்னா ஆர்ல இருந்து டி வரைக்கும் என்ன வேல்யூவா இருக்கும்? 8. சூப்பர், 8. ஓகே, இப்போ இந்த பில இருந்து ஏ வரைக்கும் உள்ள வேல்யூவை வந்து நான் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்படின்னா ஏல இருந்து ஆர் வரைக்கும் என்ன வேல்யூவா இருக்கும்? பில இருந்து ஏ எக்ஸ்னா ஏல இருந்து ஆர் என்னவா இருக்கும்? எக்ஸா தான் இருக்கும். எக்ஸா தான் இருக்கும். ஏன் சொல்லுங்கம்மா. ஒண்ணும் இல்லக்கா. ஓகே ஓகே, ஏன்னா ஒரு வட்டத்தோட தொடுகோடுகள் இங்க என்ன வருமோ அதே தான் இங்க வரும். இப்போ இந்த ஏ புள்ளியில இருந்து தொடுகோடு வரைஞ்சிருக்கிறதா வச்சுக்கிட்டோம்னா இங்க எக்ஸ்னா இதுவும் எக்ஸ், அதே மாதிரிதான். சரியா? இப்போ இப்போதைக்கு நம்ம வேற என்ன வேல்யூ ஏதாவது கொடுத்துருக்காங்களா? இல்ல. ஓகே, இப்போ நம்ம ஏபி வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன் பாருங்க. இது வந்து எப்பவுமே 90 டிகிரியா தான் இருக்கும். ஏன்னா ஆரமும் இந்த தொடுகோடும் ஜாயின் பண்ற மீட் பண்ற இடம் வந்து 90 டிகிரில தான் இருக்கும். இது 5, இது 13 அப்படின்னா இந்த வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? பிடியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சுக்கலாமா? அங்க என்னம்மா பாக்குறீங்க? என்கிட்ட சும்மா சொல்லுங்களேன். ஒண்ணும் இல்லக்கா. ஒண்ணும் இல்லையா?
ஸ்கிரீன் ஷேர் ஆகுதான்னு பாருங்க. ஷேர் ஆகுதா பாருங்க. ஷேர் கொடுத்துட்டேன். தெரியுதாம்மா? ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுதுக்கா. ஒயிட் ஸ்கிரீன் தெரியுதா இப்போ? தெரியுதுக்கா. சரிம்மா. தெரியுதுக்கா. ஓகேம்மா. ஓகே, இப்போ இது எக்ஸ்னா இது எக்ஸ்னு சொல்லிட்டேன். இப்போ பிடி ஸ்கொயர் சாரி இல்ல ஓடின்றது தான் கர்ணம். அப்போ ஓடி ஸ்கொயர் அப்படின்றது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா ஓபி ஸ்கொயர். ஓபி ஸ்கொயரோட வேல்யூவை நான் டைரக்டா 5 ஸ்கொயர்னு சப்ஸ்டிட் பண்ண போறேன். பிளஸ் நெக்ஸ்ட் பிடி ஸ்கொயர். பிடி ஸ்கொயர் நமக்கு தெரியாது, பிடி ஸ்கொயர்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். பிடி ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஓடி ஸ்கொயருக்கு வேல்யூ தெரியும், 13ன்னு தெரியும். 13 ஸ்கொயர் என்னமா? 169. 169. கரெக்ட் கரெக்ட். 169ல 25 மைனஸ் பண்ணி சொல்லுங்க. 134. 144க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 12. வெரி குட், 12. அவ்வளவுதான். பிடியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, 12. பித்தாகரஸ் தியரம்ல தான் அப்ளை பண்ணிருக்கோம். பிடியோட வேல்யூ 12 அப்படின்னா இது எக்ஸ் அப்படின்னா ஏடியோட வேல்யூ என்னவா இருக்கும்? 12 மைனஸ் எக்ஸ். ஏன்னா இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் பில இருந்து ஏ வரைக்கும். அப்போ இதோட வேல்யூ 12 மைனஸ் எக்ஸ். ஓகேவா? என்னமா மைனஸா? இங்க பில இருந்து டி வரைக்கும் 12, அதுல பில இருந்து ஏ வரைக்கும் எக்ஸ் நம்மளா எடுத்துக்கிட்டோம். அப்போ ஏல இருந்து டி பேலன்ஸ் தானே. அப்ப 12 மைனஸ் எக்ஸ். ஓகேவா? சரி, இப்போ இதுவும் வந்து 90 டிகிரியா தான் இருக்கும். ஏன்னா இதுவும் வந்து தொடுகோடு தான். தொடுகோடு இந்த ஆரமும் சேர்ற இடம். இது 90னா இதுவும் 90யா தான் இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு என்ன வேல்யூ வேணும்? ஏல இருந்து பி வேணும். நம்ம இப்போ இந்த வேல்யூ கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டா அது 2ஆல மல்டி பண்ணா இது கிடைச்சிரும். ஓகே, இது 8ன்னு தெரியும். இதை நம்ம எடுத்து சால்வ் பண்ண வேண்டியதான். ஏ ஆர் டி இந்த முக்கோணத்தை நான் எடுத்துக்கிறேன், உங்களுக்கு தனியா வரைஞ்சு காட்டுறேன். ஏ ஆர் டி இது வந்து 90 டிகிரி. இதோட வேல்யூ 8. இது எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம். இது வந்து 12 மைனஸ் எக்ஸ். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். ஓகே, பித்தாகரஸ் தியரம் தான். அப்போ ஏசி ஸ்கொயர் அப்படின்னா 12 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர். இது வந்து ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மாடல்ல சப்ஸ்டிட் பண்ணோம்னா 12 ஸ்கொயர்னா 144 பிளஸ் பி ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2ab 12 கூட 2 பெருக்கினீங்கன்னா 24 எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர்னா 64. இந்த எக்ஸ் ஸ்கொயரும் இந்த எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். இப்போ மைனஸ் 24 எக்ஸ் இங்கே வச்சுக்கலாம். இது ஆப்போசிட் சைடு போனுச்சுன்னா மைனஸ்ல போகும். 64 மைனஸ் 144 கழிச்சு சொல்லுங்க. 38 வருது. 40. கரெக்டா சொல்றீங்களா? எவ்வளவு வருது? 48.
48 வருதா 80 வருதா? ஆ அக்கா கழிக்குதான் எனக்கு சொன்னீங்க. கழிக்க தான் சொன்னேன். 144ல 64 கழிக்க சொன்னேன். அப்ப 80 வரும்க்கா. இந்த எக்ஸ் இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல், எக்ஸ் மட்டும் தான் வேணும். அப்ப எக்ஸ் மட்டும் இங்க வச்சுக்கலாம். 80/64ன்னு வரும். சாரி 24ன்னு வரும். 2 டேபிள்ல கேன்சல் பண்ணுங்க. 42 ம் 427 1 2 இது இன்னும் கொஞ்சம் 2 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். ஆமாக்கா. கேன்சல் பண்ணோம்னா 2 6 இது வந்து 20 ஆயிரும். இதே திருப்பி 2 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 3 மேல 10. அப்ப எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 10/3. நம்ம ஆக்சுவலா என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும் பாருங்க. நம்ம வந்து ஏல இருந்து பி வரைக்கும் கண்டுபிடிக்கணும். நம்ம ஏல இருந்து ஆர் வரைக்கும் எக்ஸ்னு வச்சிருந்தோம். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஆர்ல இருந்து பி இது ஒரு எக்ஸ். அப்போ கிடைச்ச ஆன்சர் கூட 2 மல்டி பண்ணீங்கன்னா இதோட ஆன்சர் கிடைக்கும். ஏபி வேணும் அப்படின்னா 2 × எக்ஸ். எக்ஸோட வேல்யூ 10/3. அப்ப 20க்கா. 20/3. இது கேன்சல் பண்ணி பாயிண்ட் வேல்யூவை சொல்லலாமா? 8 3 24. சரி 6 3 18. அடியாகாதுக்கா. பாயிண்ட் வேல்யூ வந்தா பரவாயில்ல. ஓகே, உங்களுக்கு புக் பேக்ல இந்த ஆன்சர் தான் இருக்கு. நீங்க இதோடய கூட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. 20 வரைக்கும். 20/3ன்னு வச்சுக்கோங்க. இதுல டவுட் இருக்கா பாருங்க. அக்கா எனக்கு அந்த டயக்ராமே புரியலக்கா. டயக்ராமே புரியலையா? ஆமாக்கா. இப்போ ஒரு வட்டம் இருக்கு. சரி ஓகே, ஒரு வட்டம், அதோட ஆரம் 5, இதுவும் 5. ஓல இருந்து டி வரைக்கும் 13ன்னு கொடுத்திருந்தாங்க. ஆரம் 5 கழிச்சிட்டோம் அப்படின்னா 13ல 5 போயிடுச்சுன்னா 8. அதுதான் ஆர்ல இருந்து டி வரைக்குமான வேல்யூ. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம். இது வந்து எப்பவுமே 90 டிகிரியா இருக்கும். ஏன்னா இந்த தொடுகோடும் ஆரமும் இணையிறது 90. அப்படின்னா அதே மாதிரிதான் இங்கேயும் தொடுகோடும் ஆரமும் இணையிறது 90. இதுவும் 90னா இதுவும் 90. ஓகே, பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி பிஓடி அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இதோட வேல்யூ 12 கண்டுபிடிச்சோம். நம்மளா பில இருந்து ஏ வரைக்கும் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். அப்படின்னா ஏல இருந்து டி என்ன வேல்யூ வரும்னா 12 - எக்ஸ்ன்னு வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? இந்த முக்கோணத்தை மட்டும் தனியா எடுத்து பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணும். அவ்வளவுதான். அப்ளை பண்ணும்போது எக்ஸ் கிடைச்சது. எக்ஸ் என்ன பண்ணும்? 2ஆல மல்டி பண்ணி ஏல இருந்து பி வரைக்குமான வேல்யூவா 20/3 அப்படின்னு வச்சுக்கிட்டோம். இப்ப புரியுதா பாருங்க. இதுல வந்து புக்லயே வந்து உங்களுக்கு சாரி கொஸ்டின்லயே வந்து இந்த டயக்ராம் கொடுத்துடுறாங்க. அதனால நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேணாம். அந்த 5 ஆனா எப்படிக்கா வந்தது? 5 வந்து ஆரம். ஆரத்தோட அளவு புக்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. வட்டத்தின் ஆரம் 5. அதுக்கப்புறமா ஓல இருந்து டி, மையத்துல இருந்து ஒரு கோடு 13. அதுவுமே அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணியே காமிச்சிருக்காங்க. நமக்கு 5 13 எல்லாமே சப்ஸ்டிட்யூட் பண்ணி காமிச்சிருக்காங்க. நம்மள எக்ஸ் தான் எடுத்திருக்கோம். அவ்வளவுதான். பில இருந்து ஏ எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். அப்பனா ஏல இருந்து ஆரும் எக்ஸ். பிடியோட வேல்யூ 12ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அக்கா 20/3 அடிச்சோம்ல, அப்ப அந்த 6 எதோட வேல்யூ? ஆர் எதோட வேல்யூனா புரியலையம்மா. அது ஓபினா அதுக்குள்ள ஆன்சர் அப்படி வரும்ல, அது தனியா ஓ கண்டுபிடிக்கலாம். இல்ல, ஏபியோட வேல்யூ தான் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. ஏல இருந்து பி. இந்த டயக்ராம்ல ஏல இருந்து பியோட அளவு தான் நம்ம கிட்ட கேட்டது. நம்ம ஏல இருந்து 6 வரைக்கும் 10/3 கண்டுபிடிச்சோம். ஆர்ல இருந்து பியும் நமக்கு வேணும். அப்போ இதே மாதிரி இன்னொரு டைம் வேணும் அப்படின்றதுனால 2 பெருக்கிக்கிட்டோம். ஓகேக்கா. ஓகே, நெக்ஸ்ட் சம் போமா. இதுல வேற யாருக்கும் எந்த டவுட் இருக்கா? இது யாருக்கா டவுட் இருக்காமா? இல்லக்கா. சரிம்மா. ஓகே, நெக்ஸ்ட் 8 7 நீங்க ஹோம்ஒர்க் போட்டுருங்க. 8
8 வந்து நான் உங்களுக்கு வட்டம் வரைஞ்சு காமிக்கிறேன். அதுல என்னென்ன குடுத்துருக்காங்க அப்படின்றது ஒரு வட்டம் வரைஞ்சு நான் காமிக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு புரியும். நார்மலா நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா புரியாது. நான் வட்டம் டயகிராம் வரைஞ்சு காமிக்கிறேன். அதுக்கப்புறமா நீங்க ஒரு டைம் கொஸ்டின ரீட் பண்ணி பாருங்க. சரி. இதுக்கு வட்டம் எப்படி வரும்னா, டயகிராம் இப்படி ஒரு வட்டம் இருக்கு. அதே மாரி இன்னொரு வட்டம் இருக்கு. ஐயோ! ஓகே. இப்படிதான் ஒரு 2 வட்டம் இருக்கு. ஓகே. 2 வட்டம் இந்த மாதிரி இருக்கு. இதுல இந்த வட்டத்தோட மையங்கள் குடுத்துருக்காங்க. சென்டர் வேல்யூ குடுத்துருக்காங்க. அதாவது ஆரம். ஆரம் வந்து இங்க ஜாயின் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். டயகிராம் நீங்க கொஞ்சம் கரெக்ட்டா வரைஞ்சுக்கோங்க அழகா. இங்க ஜாயின் பண்ணுது இந்த புள்ளியில. அது மாரி இது இங்க மீட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த புள்ளியில. அதே மாரிதான். இந்த புள்ளியிலேருந்து இந்த புள்ளி, இதுலேருந்து இது. மீட் பண்ணுது. இப்போ இங்க ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன் ஒண்ணு இருக்கு. அது மாரி இங்க ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன் ஒண்ணு இருக்கு. இப்ப இதுக்கு நேம் இருக்கு. P, Q, இது O, O டேஷ்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதோட ஆரம் வந்து 3. அப்படின்னா இங்கேயும் ஆரம் 3 தான். இதோட ஆரம் 4, இதோட ஆரம் 4. நம்ம கிட்ட இது வந்து 90 டிகிரியா தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும். இதோட சென்டர் வந்து 6ன்னு வச்சுக்கோங்க. நம்ம கிட்ட PQ ஓட வேல்யூ கேக்குறாங்க. ஓகேவா? PQ ஓட வேல்யூ கேக்குறாங்க. டயகிராம் பாத்துக்கோங்க. 2 வட்டம் இருக்கு. 2 வந்து இப்படிதான் மெர்ஜ் ஆகுது. அந்த வட்டத்தோட ஆரங்கள்லாம் இப்படி இணைஞ்சிருக்கு. சென்டர்ல ஒரு லைன் போடும்போது அந்த லைனோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. இதான் டயகிராம். டயகிராம்ல யாருக்காவது டவுட் இருக்கா? ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? நான் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக இந்த நடுவுல இருக்கிறத சும்மா உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன். அங்க என்ன இருக்குன்றது. அது ஆக்சுவலா இப்படிதான் இருக்கு. இந்த மாதிரி இருக்கு. இது P, இது Q, இது O, இது O டேஷ்னு இருக்கு. இது 3, இது 3, இது 4, இது 4ன்னு இருக்கு. சரி. இப்போ நம்ம வந்து இந்த வேல்யூவை X, இத Yன்னு வச்சுக்க போறோம். நமக்கு தேவை இந்த PQ ஓட வேல்யூ தான். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இந்த வேல்யூ இது வந்து 90 டிகிரின்னு நமக்கு தெரியும். இது 3, இது 4 அப்படின்னா OO டேஷ் வேல்யூ கண்டுபிடிக்க முடியுமா? ஏன் கண்டுபிடிக்க முடியாது? இது ஒரு செங்கோண முக்கோணம். 90 டிகிரி இருக்கு. 2 பக்க அளவு தெரியுது. அப்போ இத வச்சு கண்டுபிடிக்கலாமே ஈஸியா. OO டேஷ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் நான் டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணிக்க போறேன். 3 ஸ்கொயர் எவ்வளவுமா? 9, 4 ஸ்கொயர் 16, கூட்டினா 25. நமக்கு OO டேஷ் மட்டும்தான் வேணும். அப்ப ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 25க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 5. இவ்ளோ டைம் நம்ம போட்டதுதான் பித்தாகரஸ் தியரம். பித்தாகரஸ் தியரத்தை சும்மா யூஸ் பண்ணி OO டேஷ் வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க. இதுல யாருக்கும் டவுட் இருக்கா?
அவ்வளவுதானக்கா? இல்ல, இப்பதான் நம்ம ஓடாஸே கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப இன்னும் இருக்காக்கா? இருக்கு. அக்கா இது எப்படிக்கா எழுதுறது? தேர்வு தேற்றத்தின் படி அந்த மாதிரிலாம் எழுதணுமா? ஆமா, 90 டிகிரி எங்கெல்லாம் வருதோ அங்க நீங்க பித்தாகரஸ் தியரத்திலையும் பயன்படுத்தின்னு எழுதணும். அது எப்படிக்கா ஃபார்முலா எழுதுறது? சும்மா நீங்க பித்தாகரஸ் தேற்றத்தினை பயன்படுத்தின்னு எழுதி இதை எழுதுனா போதும். அந்த நேம்ஸ் சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். பொது PO கோணம் ஸ்கொயர். என்னமா? பொது கோணம் அந்த இதெல்லாம் வரலக்கா, அதெல்லாம் எழுதல. அதெல்லாம் இதுக்கு வராது. பித்தாகரஸ் தியரமே டிஃப்ரெண்ட். 90 வந்தா அது வேற, பொது கோணம்ன்றதெல்லாம் அது வேற. அது வந்து எதுல வரும்? ஃபர்ஸ்ட் மாடல் சம் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க. அந்த வடிவொத்தவை அது வரும்ல, அதுலதான் அதெல்லாம் வரும். இப்ப நம்ம வந்து என்ன தியரம் பாக்குறோமோ அந்தந்த தியரத்தோட கணக்கு தான் அடுத்தடுத்து வரும். இப்ப நம்ம லாஸ்டா பார்த்த தியரம் வந்து பித்தாகரஸ் தியரம். அது சார்ந்த கணக்கு மட்டும்தான் இந்த பயிற்சி 4.4ல வரும். அதுக்கு நீங்க பெருசா எதுவுமே எழுத வேணாம், இந்த மாதிரி எழுதினா போதும். ஓகே, இப்போ நம்ம ஓல இருந்து ஓ டேஷ் வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோமா? சரி, இப்போ வந்து நம்ம இத வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம். இது ஓவராலா 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படின்னா இந்த பாயிண்ட் ஆர்ல இருந்து ஓ டேஷ் வரைக்கும் உள்ள அளவு என்னவா இருக்கும்? 5 மைனஸ் எக்ஸ். ஓவராலா 5. இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் தானே வரும், 5 மைனஸ் எக்ஸ். சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த முக்கோணம் POR மட்டும் எடுத்துக்க போறேன். ஆங்கிள் POR இதை மட்டும் எடுத்துக்கிறேன். அந்த ஆங்கிள் நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண போறோம். அதுல கர்ணம் எதுனா ஓவா கர்ணம் PROல ஆறுக்கா? ஆறு தான், ஆறு தான். அப்போ கர்ணம் அப்படின்றது இந்த இந்த அளவு. OP ஸ்கொயரோட வேல்யூ 3 ஸ்கொயர். நீங்க இதை எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். முக்கோணம் POR எடுத்திருக்கோம். 3 ஸ்கொயர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இந்த சைடோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர், இதோட வேல்யூ ஒய் ஸ்கொயர். 3 ஸ்கொயரோட வேல்யூ 9. நான் இப்போ ஒய் ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிக்க போறேன்னு வச்சுக்கலாம். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் ஆப்போசிட் சைடு போயிடும். இப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். இதை நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா வச்சுக்கிறேன். இது புரியுதா பாருங்க. ஒரு தடவை சொல்லுங்கக்கா. POR இந்த ஒரு முக்கோணம் மட்டும்தான் எடுத்திருக்கேன். இதுல கர்ணம் மியூட் பண்ணிக்கோங்கம்மா. முக்கோணம் POR இந்த ஒரு முக்கோணம் மட்டும்தான் எடுத்திருக்கேன். இதுல கர்ணம் 3, அப்ப 3 ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? OR ஸ்கொயர் RP ஸ்கொயர். OR வேல்யூ எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர், இதோட வேல்யூ ஒய் ஸ்கொயர். நான் ஒய் ஸ்கொயர் மட்டும் இங்க வச்சுட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஆப்போசிட் சைடு எடுத்துட்டு போயிருக்கேன். அவ்வளவுதான். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். புரியுதா? ஓகே, இப்போ PR O டேஷ் இந்த முக்கோணத்தை நான் எடுத்துக்க போறேன். எந்த முக்கோணம் எடுத்துக்க போறேன்? இங்கே போட்டு காட்டுறேன். PRO டேஷ் இந்த முக்கோணத்தை நான் எடுத்திருக்கேன். இதுல கர்ணம் எது? ஆறுதாக்கா? அங்க 90 டிகிரி வந்திருக்கு. அப்ப கர்ணம் எது? அதுக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கிற இந்த 4. 4 ஸ்கொயர்க்கா? 4 ஸ்கொயர் ஈக்குவல் டு பேலன்ஸ் 2 சைடு y ஸ்கொயர் பிளஸ் 5x 5 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். சாரி, எக்ஸ் தான் ஹோல் ஸ்கொயர். இப்ப சால்வ் பண்ணுவோமா? 16 16 y ஸ்கொயர், இது a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் 25 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 10x. இப்போ நான் இந்த y ஸ்கொயருக்கு பதிலா இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போறேன். ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டிட் பண்ண போறேன். அப்படின்னா என்ன வேல்யூ வரும்? 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 25 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 10x. மியூட் பண்ணிக்கோங்கம்மா. இந்த எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல், ஏன்னா ஒன்னு மைனஸ்ல ஒன்னு பிளஸ்ல இருக்கு. 25 9. அப்ப நீங்க சொல்லுங்க ஆன்சர். 25 9 கூட்டினா 34க்கா? 34க்கா? 34 ஆப்போசிட் சைடு வந்தா மைனஸ்ல வந்துரும். 16 மைனஸ் 34 28. 28.
2 14 எத்தனை வருமா? -18 -18 ஈக்குவல் -10x மைனஸ் மைனஸ் கேன்சல். உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ வேணும்னா 18/10 வரும். 5/9 9/5 கேன்சல் பண்ணி பாத்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 9/5 வருது. அப்படிதானே வரும்? 2 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா 9 கீழே வந்து 5. இப்போ எக்ஸோட வேல்யூ 9/5. இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. இனிமே தான் நம்ம ஒய் கண்டுபிடிக்க போறோம். இதுல யாருக்காவது டவுட் இருக்கா பாருங்க. ஈஸி தான். இதை தூக்கி இதுல சப்ஸ்டியூட் பண்ணா ஒய் கிடைச்சிடும். இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? எக்ஸ் கண்டுபிடிச்சதுல ஒய் கண்டுபிடிக்கலாமா? 9 - x² = y² இருக்கு. 9 - x² அப்படின்னா 9/5 the whole square = y². 9 ஸ்கொயர் பண்ணி y 5 ஸ்கொயர் பண்ணா 9 ஸ்கொயர் பண்ணா 81, 5 ஸ்கொயர் பண்ணா 25 -9 = y². இப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். 25யும் 9யும் பெருக்குனீங்கன்னா 225 வரும். -81 / 25 சால்வ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேல வந்து 144 வரும், கீழே 25. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துருங்க, ஏன்னா நமக்கு ஒய் மட்டும்தான் வேணும். ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 12/5. அவ்வளவுதான் ஆன்சர். இதை இன்னும் கூட நீங்க கேன்சல் பண்ணி போடுறதுனாலும் போடலாம். 2.4 நம்ம வந்து ஒய் கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது இதுல இருந்து இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். நீங்க எல்லாருமே என்னப்பா? எப்படிக்கா 2.4 வரும்? 2.4 ஒய்யோட வேல்யூ 2.4 கேன்சல் பண்ணீங்கன்னா 5 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா 10 5 இருக்கு. அதாவது 12ல வந்து 2 5 இருக்கு, பேலன்ஸ் 2, அப்ப 20 ஆயிரும். 0.80 சேர்த்துக்கிட்டீங்கன்னா 4, 20ல 4 5. இதுல நீங்க எல்லாருமே பண்ண ஒரே ஒரு மிஸ்டேக் என்னன்னா, இதோட ஸ்டாப் பண்ணிடுவீங்க. நம்ம கிட்ட கேட்டது P-ல இருந்து Q வரைக்குமான அந்த ஃபுல் லென்த் கேட்டாங்க. அப்போ வந்திருக்க ஆன்சரை 2ஆல மல்டிபிள் போடணும், மறந்துடக்கூடாது. அப்போ 4.8 தான் இதோட ஆன்சர். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு டைம் பாருங்க, என்ன டவுட்னாலும் கேட்டுக்கோங்க. அக்கா இந்த n² எப்படி இருந்தது? என்ன ஸ்கொயர்மா? n². n ஸ்கொயரா? 9 - n² = y² போட்டிருக்கீங்கல்ல. அது n கிடையாது, x. x தானே நம்ம இங்க எடுத்திருக்கோம். ஓல இருந்து r வரைக்கும் எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம். அப்படின்னா rல இருந்து o' வரைக்கும் 5 - x. அதுதான் x தான் இது. x தான் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ 9/5. அதை தூக்கி இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம் எக்ஸுக்கு பதிலா. எது டவுட் இருக்காமா? ஒரு நிமிஷம்க்கா. பாருங்க. தூக்கம் வருதா? இந்த ஒய் கண்டுபிடிச்சது மட்டும் திரும்ப சொல்லுங்களேன். ஒய்க்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 9 - x² = y². எக்ஸோட வேல்யூ 9/5. அதை தூக்கி இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம்.
அப்படின்னா 9/5 த ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் பண்ணா 81/25. கிராஸ் மல்டிபிள் பண்ணா 225 மைனஸ் 81 டிவைட் பை 25. இதை வந்து சால்வ் பண்ணோம்னா 144/25. அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 12/5. இது வந்து கேன்சல் பண்ணீங்கன்னா 2.4 கிடைக்கும். ஓகே, ஒய் கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு தேவை PQ. அப்போ வந்த ஆன்சர் கூட 2 மல்டிபிள் பண்ணா 4.8. அவ்வளவுதான். ஓகேவா, புரிஞ்சுதா? ஓகே, இது வரைக்கும் நம்ம வந்து 4th சாப்டர் முடிச்சாச்சு. திங்கக்கிழமையில இருந்து நம்ம 6th சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாம். 6th பார்த்துட்டு அதுக்கப்புறமா 5 போலாம். சரியா? 5 ஈஸி தான், இருந்தாலும் 6th வந்து கம்மியா இருக்கும். கம்மியானா ரொம்ப கம்மி கிடையாது, சைன் காசு நிறைய வரும். ஒவ்வொரு மாடலுமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து தான் ஆகணும். இருந்தாலும் 5th விட 6th கொஞ்சம் ஃபாஸ்டா முடிச்சுக்கலாம், அதனாலதான். ஆனா நீங்க அந்த 6.1 மட்டும்தான் டிஃப்ரெண்டா இருக்கும். 6.2 ஃபுல்லுமே ஒரே மாடல். அது மாதிரி 6.3 ஃபுல்லும் ஒரே மாடல். ஏற்ற கோணம் இறக்க கோணம்னு இருக்கும். ஏற்ற கோணம் ஃபுல்லா 6.2ல வந்துடும். இறக்க கோணம் எல்லாமே 6.3ல வரும். ஈஸியா தான் இருக்கும். ஏற்ற கோணம் இறக்க கோணம் சேர்த்து ஒரு பயிற்சி வரும். எத்தனை நாள்ல அக்கா முடிப்பீங்க? அது எத்தனை நாள்ல சொல்ல முடியாதுமா. அது ஏன்னா நிறைய இருக்கு, ட்ரை பண்றேன். அக்கா அதுலயும் முற்றுரிமைகள்லாம் வருதுக்கா. ஆமா, அதுல அந்த 6.1 முடிக்கிறது தான் கஷ்டம். பாக்கி பின்னாடி இருக்கிறது எல்லாம் ஈஸி. 6.2 6.3 ஈஸி பயிற்சி எல்லாம். 6.1 மட்டும் தான் கஷ்டமா இருக்கும். அதுவும் கஷ்டம் கிடையாது. உங்களுக்கு நான் பேசிக்கா அதுல வரக்கூடிய ஃபார்முலாஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை பேஸ் பண்ணி தான் சம் வரும். அது மாதிரி 7th சாப்டர்ல அந்த 7th சாப்டருக்கு லாஸ்ட் பேஜ்ல ஒரு பெரிய ஒரு பாக்ஸ் போட்டு அந்த 7th உள்ள எல்லா ஃபார்முலாவுமே கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் நீங்க படிச்சுட்டா 7th சாப்டரே ஈஸி. அந்த ஃபார்முலாஸ் மட்டும் ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கணும். அது மட்டும் தெரிஞ்சதுன்னா டைரக்டா எடுத்து சப்ஸ்டியூட் பண்றதுதான் 7th சாப்டர். ஈஸியா தான் இருக்கும். என்னம்மா? கனசெவ்வகம் கனசதுரம்லாம் இருக்கு அதாக்கா? செவ்வகம்லாம் வருதா? சரி, செவ்வகம், சதுரம், கூம்பு, உருளை, கோளம், இடைக்கண்டம், இந்த மாதிரி எல்லாம் வரும். அதெல்லாம் தான். சரிம்மா, ஈஸியா தான் இருக்கும், பயப்படாதீங்க. எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். நீங்க தான் ஆனா ஒர்க் அவுட் படி பார்க்கணும். நாளைக்கு வந்து இந்த வாரம் நடத்தின 4.4 மட்டும் பார்த்துட்டு வாங்க. இந்த வாரம்